ஸ்வீட்டோ காரமோ அது எஸ்விஎஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட், ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். வணக்கம், என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு வந்து அந்த கீலாய்டுன்ற ப்ராப்ளம் இருக்கு. ஏதாவது ஒரு புண்ணு வந்ததுன்னா அதுக்கு மேல வந்து சத வளர்ச்சி வந்து கூடிட்டே போகும். அந்த கீழாகிற அந்த தழும்பு வந்து கூடிட்டே போறனால உங்களுக்கு தடிமனா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கீலாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பத்தின டீட்டெயிலான வீடியோ நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய கீலாய்டு பேஷண்ட்ஸ்க்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. நிறைய பேர் ஃபோன் பண்ணி இதுக்கு ரிலேட்டடா டவுட்ஸ் கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து ரொம்ப தெளிவா வந்து அதுல வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ கீலாய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஸோ கீலாய்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு புண்ணு வந்திருக்கு அப்படின்னா அது ஆறும் போது நமக்கு பக்கத்துல இருக்க தோல் மாதிரி சராசரியா அதே மாதிரி ஆடிடணும். எந்த இடத்துல புண்ணு இருந்துச்சு அப்படின்ற தழும்பே தெரியாத அளவுக்கு தான் நமக்கு வந்து சரியாயிடும். யூஸ்வலா இதுதான் நம்மளோட இயற்கையிலேயே. நம்ம வந்து உடம்பு வந்து சரியாகும் போது, எந்த ஒரு தோல்ல நமக்கு ஒரு அடிபடும் போது ஒரு புண்ணு இருந்ததுன்னா சரியாகும் போது ஒரு ஈவன் ஒரு 3 மாசம் கூட எடுக்கலாம் அந்த இது வந்திருக்கு அந்த புண்ணு சரியாகிறதுக்கு. பட் சரியாயிடுச்சுன்னா நம்மளுக்கு எந்த இடத்துல புண்ணு இருந்தது அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இந்த இடத்துல தானே இருந்தது அப்படின்னு நம்மளே மறந்துடுவோம். அந்த அளவுக்கு கிளீனா இருக்கும் நமக்கு ஆறிடுச்சுன்னா. அந்த கலர் கூட இருக்காது, டார்க்கா கூட நமக்கு கலர் இருக்காது. ஆனா சில பேருக்கு இந்த மாதிரி கீரலோ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு செராய்ப்பு ஆயிடுச்சுன்னா அது ஹீல் ஆகும் போது அந்த இடத்துல திக்கா வந்து நமக்கு ஒரு தழும்பு ஆகுதுன்னா அந்த தழும்புக்கு மேல மேல ஒரு கொலாஜன் ஒரு உண்டு ஸ்கின்ல. ஸோ அந்த கொலாஜன் வந்து ஜாஸ்தியா வந்து அந்த இடத்துல டெபாசிட் ஆகிட்டே இருக்கிறனால அதுக்கு தெரியாது, அந்த ஸ்கின்னுக்கு வந்து அந்த டைம்ல வந்து தெரியாது இவ்வளவுதான் நம்மளோட ஸ்கின் வந்து ஹீல் ஆயிடுச்சு, ஸோ அந்த நம்மளோட தோல் வந்து மூடிடுச்சு, இதோட ஸ்டாப் பண்ணணும்ன்றது தெரியாம மேலும் மேலும் அந்த கொலாஜன் வந்து இன்னும் ரொம்ப செக்ரீட் ஆயிட்டே இருக்கனால உற்பத்தி ஆயிட்டே இருக்கனால அந்த இடத்துல டெபாசிட் ஆயிட்டே இருக்கும் அந்த புண்ணு மேல. ஸோ அதனால திக்கா இருக்கும், பாத்தீங்கன்னா தடிமனா இருக்கும், பாக்குறதுக்கு ஷைனிங்கா இருக்கும், வலுவலுன்னு இருக்கும் தொட்டு பார்த்தா. ஆனா அதோட எட்ஜஸ் பாத்தீங்கன்னா இர்ரெகுலரா இருக்கும், கரெக்டா ஸ்மூதா ரவுண்ட் மாதிரி இருக்காது. ஒரு மாதிரி வந்து நமக்கு இர்ரெகுலரா ஒண்ணு வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்ல இல்லாட்டியோ ஸ்கொயர் ஷேப்ல எந்த இடத்துல எப்படி புண்ணு அடிபட்டிருக்கோ அந்த எட்ஜஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு. இதுல வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இதுல போய் வந்து நான் வந்து ஊசி போடுறேன், லேசர் ட்ரீட்மெண்ட் பண்றேன், சர்ஜரி பண்றேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தப்பு பண்றாங்க. ஸோ இதுல வந்து எதனால இந்த கீலாய்டு வருது, நமக்கு வந்து அடிப்பட்டது நம்மளுக்கு வந்து திருப்பி வந்து அதுக்கு மேல வந்து ஒரு ஸ்கின் வந்து ஃபார்ம் ஆறதுனாலதான் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமே வருது. ஸோ திருப்பி ஈவன் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் பிரிக்கு கூட அது வந்து ஒரு இன்ஜுரி தான், ஒரு லைட்டா ஒரு புண்ணு தான். ஸோ அந்த பிரிக்கல நமக்கு திருப்பி அந்த புண்ணு ஆறும்போது கூட அந்த இடத்துல கீலாய்டு திருப்பியும் வந்து கொஞ்சம் பெருசாக தான் செய்யும். ஸோ இது ஒரு பெரிய மிஸ்டேக் பண்றாங்க நிறைய பேர். அந்த இடத்துல வந்து இன்ஜெக்ஷன்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய எடுக்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இன்ஜெக்ஷன்ஸ் போட்டா ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு, பிளஸ் ரொம்ப கம்மியாகிற மாதிரி இருக்கு, பட் ஆனாலும் திருப்பி வந்துருது, 2-3 நாள் கழிச்சு 2-3 வாரம் கழிச்சு திருப்பி வந்துருது. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. சில பேருக்கு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டே பாத்தீங்கன்னா அந்த கீலாய்டோட இன்ஜுரியை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு மெயின் ரீசன். இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரியில நீங்க வேற இடத்துல இருந்து உங்க ஸ்கின்னை, இப்போ தொடையில இருந்து ஒரு ஸ்கின்னை எடுத்து நீங்க அந்த இடத்துல வைக்கிறீங்கன்னா தொடையில உள்ள அந்த புண்ணுலயும் உங்களுக்கு கீலாய்டு ஃபார்மேஷன் வரும். திருப்பி நீங்க எந்த இடத்துல நீங்க வைக்க போறீங்களோ அங்கேயுமே உங்களுக்கு கீலாய்டு ஃபார்மேஷன் இதை மாதிரி வரும். ஸோ இதனால உங்களுக்கு யூஸே கிடையாது. உங்களுக்கு திருப்பியும் உங்களுக்கு கீலாய்டு ஃபார்மேஷன் பெருசா ஏற்கனவே இருந்ததோட கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கிராப் பண்ணி ஜாஸ்தி ஏரியா தான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இருந்ததோட பெருசா தான் ஆகும். இது ஒன்றும். லேசர் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஸோ லேசருமே உங்களுக்கு இன்ஜுரி தான். உள்ள வந்து லைட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்து ஸ்ட்ராங்கான லைட்டை கொடுத்து உங்களுக்கு அதை வந்து திருப்பி அதில் ரிப்பீட்டடா உங்களுக்கு கொடுக்குறனால அதுவுமே ஃபெயிலியர் தான், கம்ப்ளீட் ஃபெயிலியர் தான். அந்த ட்ரீட்மெண்ட்மே திருப்பி அந்த இடத்துல இன்ஜுரி ஆகுறனால இன்னும் வந்து உங்களுக்கு இருக்க கீலாய்டு வந்து எவ்வளவு பெருசு இருக்கோ அதோட டபுள் மடங்கு தான் ஆகும். இன்னொன்னு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னா, இதுக்கு வந்து ஹீட் கொடுப்பாங்க. ஸோ ஹீட் கொடுத்து உங்களுக்கு வந்து அந்த இடத்த வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணும். ஸோ ஹீட்டுமே ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஜுரி தான். நமக்கு ஜாஸ்தியா நம்ம வெயில்ல போனா நமக்கு எவ்வளவு கை ஸ்கின் எல்லாம் சுடும் இல்லையா. ஸோ இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஜுரி தான். ஸோ இதனாலையுமே நமக்கு ஜாஸ்தி ஆகும். இன்னொன்னு கிரையோதெரப்பின்னு இருக்கு. கிரையோதெரப்பி இல்லைன்னா ஸ்ட்ராங்கான உங்களுக்கு கோல்டு ஒரு ஜாஸ்தியா வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோல்டு வந்து ஒரு இடத்துல கம்ப்ரெஷன்ஸ் கொடுப்பாங்க, கோல்டா வந்து தெரப்பி கொடுப்பாங்க. எப்படி ஹீட் தெரப்பி கொடுக்குறாங்களோ இது வந்து குளிர்ச்சியான ஒரு ஸ்ட்ராங்கா வந்து அந்த இடத்துல இருக்க செல்ஸ் எல்லாம் டை ஆகிற மாதிரி. ஸோ அகெயின் இதுவும் ஒரு இன்ஜுரி தான் நம்மளோட ஸ்கின்.
ஸ்கின்னுக்கு. ஸோ இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் ஃபெயிலியர் தான். கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருக்க சைஸோட உங்களுக்கு ஜாஸ்தி தான் ஆகும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களா கட் பண்ணி விட்டுர்றாங்க. இப்ப டாக்டர்ஸ்ட்ட கூட வந்து அவங்க வந்து போய் வந்து ஒரு கன்சல்டேஷன்ஸ் கூட பண்ணாம, இது என்ன இவ்ளோ தடிமனா இருக்கு, நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். ஷேவிங் பண்ணும்போது அதையும் சேர்த்து கட் பண்ணி பார்க்கலாம். திருப்பி வராம ஸோ அப்படி பண்ணீங்கன்னா, திருப்பி ஜாஸ்தி தான் வரும். ஷேவிங் வந்து கண்டிப்பா பண்ணக்கூடாது. நெறைய பேர் வந்து பிறப்புறுப்புல பார்த்தீங்கன்னா, அந்த ஹேர்ஸ்க்குலாம் வந்து ஷேவிங் பண்றாங்க. கீலாய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நீங்க அந்த மாரி பண்ணீங்கன்னா, அதுல உள்ள கட்டுனால கூட அந்த இடத்துலயும் உங்களுக்கு வந்து கீலாய்டு ஃபார்ம் ஆறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது ஒரு கீலாய்டு இருந்ததுன்னா, நம்ம குளிக்கும்போது அவங்க வந்து ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்றாங்க. ஏதாவது லைட்டா வந்து நம்மளுக்கு பீக்கம் கூட அந்த மாரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி சில ஸ்க்ரப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றனால, மைல்டா ஒரு அப்ரேஷன், மைல்டான ஒரு வந்து ஸ்க்ராட்ச் வந்து நம்ம ஸ்கின்ல அது இருக்க தான் செய்யும். நார்மலா கீலாய்டு ஃபார்மேஷன் இருக்கிறவங்க, இந்த மாதிரி திருப்பி திருப்பி அந்த கீலாய்டுக்கு மேல இந்த மாரி ஸ்க்ரப் பண்ணீங்க அப்படின்னா, அந்த கீலாய்டோட சைஸ் வந்து பெருசா தான் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பண்ணவே கூடாது. என்ன பண்ணணும்னா, இன்டர்னலா இத வந்து சாப்பிட்டு மெடிசின் சாப்பிட்டு இத வந்து சரி பண்ணணும். எக்ஸ்டர்னலா நீங்க வந்து அப்ளிகேஷன் ஏதாவது ஒரு ஆயின்மென்ட் அந்த மாதிரி நீங்க லிக்விட்ஸா ஏதாவது இருக்கு மெடிசின்ஸ்னா நம்ம குடுக்கலாம். ஹோமியோபதியில இதுக்கு வந்து நம்ம என்ன குடுப்போம்னா, இன்டர்னலா மெடிசின்ஸ் குடுப்போம். இந்த வீக்கத்த வந்து சரி பண்ற கீலாய்டு வந்து புஸ் புஸ்ன்னு இருக்கும் இல்லையா? லைட்டா எழும்புன மாரி இருக்கும். அந்த வீக்கத்த சரி பண்றதுக்கும், எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் வந்து வெளியில இருந்து அதுக்கு மெடிசின்ஸ் குடுத்து அத சரி பண்றதுக்கும் குடுப்போம். வேற எதுவுமே இன்ஜுரி ரிலேட்டடா இன்ஜெக்ஷன்ஸோ ட்ரிக் பண்ற மாரி எதுவுமே பண்ண மாட்டோம். இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நீங்க வந்து இதுக்கு மேலயே நான் டாட்டூ பண்றேன். ஸோ டாட்டூ பண்ணா சரியாயிடும்னு நெனைக்காதீங்க. நீங்க டாட்டூ பண்ணீங்கன்னா, இன்னும் அந்த இடத்துல வந்து இன்னும் பெருசா தான் கீலாய்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த காதெல்லாம் குத்தக்கூடாது நீங்க. காது ஏற்கனவே நீங்க சின்ன வயசுல குத்திருக்கீங்க. அது நல்லா தான் இருக்குன்னா விட்டுருங்க. சைட்ஸ்லலாம் பண்ணீங்க அப்படின்னா, சைட்ஸ்லலாம் காதுல வந்து எனக்கு கீலாய்டு ப்ராப்ளம் இருக்கு. நீங்க சைட்ஸ்லலாம் குத்தணும்னு குத்துனீங்கன்னா, அந்த இடத்துலயும் உங்களுக்கு கீலாய்டு ஃபார்மேஷன் வந்துரும். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. முக்கியமா வந்து ஏதாவது ஒரு இன்ஜுரி வந்து வராம நீங்க பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணாம இருந்துட்டு, நம்ம ஹோமியோபதியில ஏற்கனவே இருக்கிற கீலாய்டு இந்த இதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா, நம்மளால சரி பண்ண முடியும். சில பேர் வந்து கேட்குறாங்க, இப்ப நான் சரி பண்ணேன்னா, அதுக்கப்புறம் நான் எங்க விழுந்து எனக்கு அடிபட்டாலும் எனக்கு அந்த இடத்துல கீலாய்டு வராதான்னு கேட்குறாங்க. ஸ்கின்னோட ஜெனடிக் மேக்கப்பே அவங்களுக்கு அப்படி இருக்கு. ஸோ ஜெனடிக்கலாவே அவங்களுக்கு அடிபட்டா கீலாய்டு வர ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, ஃபியூச்சர்ல நீங்க எங்கேயாவது உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா, அந்த இடத்துல வர்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏற்கனவே வந்த கீலாய்ட வந்து நம்ம சரி பண்றோம். ஸோ ரொம்ப ரேர் தான். ஏற்கனவே இருந்தவங்களுக்கு சரியாகும்போது திருப்பி அடிபட்டா வராம இருக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். பட் ஆனா அந்த டெண்டன்சி அவங்களோட உடல்வாக அது அப்படிதான் இருக்கும். ஸோ அத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏற்கனவே வந்த கீலாய்ட தொந்தரவு வந்து நம்ம கண்டிப்பா வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்னாலயும், இன்டர்னல் மெடிசின்ஸ்னாலயும் கண்டிப்பா சரி பண்ண முடியும். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம். Thank you.